பைபிள் ஸ்டடியிலுமா இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஆவியானுடைய பிரசன்னம். ஆண்டவரே, சபையை மூடி மறைத்து எங்கள் மத்தியில் உங்கள் பர்சனாலிட்டி, உங்கள் தெய்வீக சுவாபம் எங்களுக்குள்ளே உருவாக செபிக்கிறோம். நாட் பை மைட், நாட் பை பவர் லார்ட், பட் பை யுவர் ஸ்பிரிட், ஓ காட். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆமென், ஆமென். நம்ம இந்த பர்சனாலிட்டி ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், பர்சனாலிட்டி ஆஃப் சாட்டான்னு சொல்லிட்டு முந்தி ஒன்று பார்த்தோம். நம்ம சாட்டானுக்கு ஒரு பர்சனாலிட்டி உண்டு. அதுதான் இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேருக்குள்ளே இருக்கிறது. ப்ரைடு, லஸ்ட், ப்ரௌடு, இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அவைகள் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளும் தங்கும், அவைகளை இச்சிக்கிற மனுஷனுக்குள்ளேயும் அது தங்கும். ஆனால் இன்றைக்கி சபைக்கு தேவன் தந்திருக்கிறது த பர்சனாலிட்டி ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஒரு காலத்தில் நமக்குள்ளே இருந்திருக்கலாம் பர்சனாலிட்டி ஆஃப் ஏவில், பர்சனாலிட்டி ஆஃப் டெவல், பர்சனாலிட்டி ஆஃப் வேர்ல்டு, உலகத்துக்கு ஒத்த வேஷம். ஆனால் என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பர்சனாலிட்டி, அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு ஒரு பர்சனாலிட்டின்னா ஒரு சால்வேஷன், ஒரு ரட்சிப்பென்கிற பர்சனாலிட்டியை நமக்கு தேவன் தந்தாரோ, இயேசு தந்தாரோ. ஆமென். பிதாவுக்கு ஒரு பர்சனாலிட்டி உண்டு. தட்ஸ் த மூட் கம்பேஷன், மனதுருக்கம். எஸ், மனதுருக்கத்தின் தேவன். ஹல்லேலூயா. ஒரு பட்டணத்தில் 10 நீதிமான்கள் வந்து அழிப்பீரோ? நோ. 10 நீதிமான்கள், ஒரு நீதிமான்கள்? நோ. பார்த்தீங்களா? அது மனதுருக்கம் உள்ள தேவன். த சேம் பர்சனாலிட்டி பிதாவுக்குள்ளும் இயேசுக்குள்ளும் இருக்கிற அதே பர்சனாலிட்டி என் டைமில் த்ரூ ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவி மூலமாக நமக்கு அந்த பர்சனாலிட்டி கொடுக்கப்படுகிறது. அதை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எஸ், இன்றைக்கும் நாம் பார்க்குறோம். இந்த பர்சனாலிட்டியில் மெயின் திங் என்னென்னா, நம்ம பர்சனாலிட்டியை மாற்றுகிறதே என்னென்னா நம்முடைய மைண்ட். வேதம் சொல்கிறது ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம்னா என்னது? ரோமர் 12:2, ஆமென். And be not conformed to this world, but be transformed by the renewing of your mind, that ye may prove that ye may prove what is that good and acceptable and perfect will of God. தேவனுடைய சித்தம், இதெல்லாம் பர்சனாலிட்டி. ஆமென். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் தேவனுடைய சித்தம், பரிபூர்ணமான சித்தம், தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், நன்மையானவைகள், பிரியமானவைகள், தட் பர்சனாலிட்டி. அந்த பர்சனாலிட்டியில் சபை இருக்கணும். தேவனை நேசிக்கணும், தேவ மேலே நன்மையாக இருக்கணும், தேவனை பிரியமாக இருக்கணும். அப்படின்னா அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம், உலகத்துக்கு ஒத்த பர்சனாலிட்டி நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்முடைய ஆடை ஆவரணங்களிலேயோ, நம்முடைய பேச்சுகளிலேயோ, நம்முடைய செய்கைகளிலேயோ, நம்முடைய வே ஆஃப் வர்ஷிப்பில் கூட இருக்கவே கூடாது. நமக்குன்னு பரலோகம் கொடுத்துருக்கிறது இந்த பர்சனாலிட்டி ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அது சர்ச்சுக்கு தான் பொருந்தும், சபைக்கு தான் பொருந்தும். சபையில் தான் அது வெளிப்படும், சபையிலேருந்து தான் அது துவங்கும், சபையிலேருந்து தான் அது ஆரம்பிக்கும், சபையிலேருந்து தான் மற்ற இடங்களுக்கு பரவும், சபையிலேருந்து தான் அது வெளியில் உள்ளவங்களுக்கெல்லாம் போகும். அந்த பர்சனாலிட்டி அப்படியே மங்காமல் இருக்கும். மோசேக்கு தேவன் 40 நாட்கள் அவன் தேவனோடு முகமுகமாய் தங்கி சம்பாஷித்து ஒரு நண்பனிடத்தில் பேசுவது போல் அவனோடு கூட பேச த காட்ஸ் பர்சனாலிட்டி. வாட் பர்சனாலிட்டி தட் இஸ்? த க்ளோரி பர்சனாலிட்டி. மகிமை அவனை மூடி மறைத்தது. த ஷெக்கின மகிமை அவனை மூடி மறைத்திருந்தது. அவனுடைய முகத்தை ஒருவரும் பார்க்கக்கூடாதபடிக்கு அவன் முக்காடு போட்டு கொண்டு தான் வந்து பேச வேண்டியதாக இருந்தது. காட்ஸ் பர்சனாலிட்டி. எஸ், அதே மாதிரி தான் நமக்கும் த ஹோலி ஸ்பிரிட் பர்சனாலிட்டி. அதில் நம்பர் 1 என்னென்னா, நம்முடைய மனம் புதிதாகணும். அங்கேருந்து அது ஸ்டார்ட் ஆகும். அவர் மைண்ட் மஸ்ட் ரெனியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட். ஆமென். அவைகள் தான் தட் யூ ப்ரூவ். பர்சனாலிட்டியில் உங்களை உறுதிப்படுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. பர்சனாலிட்டியில் உங்களை உறுதிப்படுத்துகிறது. என்னது? தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று நீங்கள் பகுத்தறிந்து வெளிப்படுத்த அந்த பர்சனாலிட்டி நமக்கு தேவையாக இருக்கிறது. எந்த பர்சனாலிட்டி? ஃபர்ஸ்ட் மைண்ட், மனது. ஹோலி ஸ்பிரிட் ஆல்சோ ஹேஸ் மைண்ட். ஆமென். He has a mind.
அவருக்கும் என்ன உண்டு? சிந்தை உண்டு, மனது உண்டு. பர்சனாலிட்டி ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல அவருக்கு என்ன உண்டு? மனது உண்டு. அவருக்கு எப்படி மனது இருக்கிறதோ நமக்கும் அதே மனது இருக்கணும். இயேசுக்கு ஒரு மனது இருக்கும், பாவிகளை நேசிக்கிற மனது, பாவிகளை அன்பு செய்கிற ஒரு மனது, யாருக்கும் இறங்குகிற மனது, யாரையும் மன்னிக்கிற மனது. சேம் ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட்னுடைய பவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீசஸ்னுடைய எக்ஸ்ட்ரீம் பவர் தான் ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் ஜான் 3:34 பார்த்தீங்கன்னா தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார். வித்தவுட் மெஷர். ஜீசஸ் வித்தவுட் மெஷர், வித் ஜீசஸ் பவர் வித்தவுட் மெஷர் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த இயேசுனுடைய அதிகமான வல்லமை அதனுடைய எண்டு யாருன்னா ஹோலி ஸ்பிரிட். ஆமென். அல்லேலூயா. அப்போது அதே மைண்டில் தான் நீங்கள் ஊழியம் செய்ய முடியும். அதே மைண்டில் தான் நீங்கள் காட்ஸ் பர்சனாலிட்டி, டிவைன் பர்சனாலிட்டி உங்களுக்குள்ளே வரணும்னா ஃபஸ்ட்டு யுவர் மைண்டு. ஏன்னா டெவில் பாருங்கள், முதல்ல ஒரு மனுஷனை அடிக்கணும்னா மைண்டை தான் அடிப்பான். மைண்ட் பேட்டில், மைண்டை தான் அடிப்பான். முதல்ல மைண்டை அடித்து முதல்ல அந்த மைண்டை சதைச்சிருவான், டிஸ்டர்ப் ஆக்கிடுவான். மைண்டில் பல காரியத்தை கொண்டு வந்து மைண்டை அப்படியே அங்கே போய் தான் ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை நம்ம சரியாக அணிந்திருக்குமான்னு பார்க்கணும். உங்கள் ரட்சிப்புங்கிற அந்த பர்சனாலிட்டி சரியாக இருந்தால் தான் அந்த தலையில் சரியாக மாட்டியிருக்கணும் ஹெல்மெட். ஹெல்மெட் ஆஃப் இந்த சால்வேஷன் ஆஃப் ஹெல்மெட் அது சரியாக இருந்தால் தான் மைண்ட் அட்டாக் ஆகாமல் இருக்கும். ஸோ ஹோலி ஸ்பிரிட் பர்சனாலிட்டி, ஜீசஸ் பர்சனாலிட்டி, இதுக்கு ரொம்ப லிங்க் இருக்குது. ஆமென். அவர் ஒரே மனதாக இருக்கிறார். ஆமென். இங்கும் பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களிலே அதுபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இதே பர்சனாலிட்டி எத்தனை பேருக்குள்ள சபையில் இருக்குது? ஒருத்தவங்களுடைய பலவீனத்தில் ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டா, ஒரு பலவீனத்தில் ஒருத்தவங்க சிக்கிக்கிட்டா, அவங்க பலவீனத்தை கண்டு நம்ம ஒன்றும் தூரம் போகக்கூடாது. அந்த பலவீனத்தை கண்டு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அந்த பலவீனத்தை கண்டு கண்டிக்கிறது வேறு. ஆவியானட்ட சுவாபம் இருக்குது. பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார். இயேசு அப்படி அல்ல, பாவிகளை நேசிக்கிறார். தட்ஸ் த ஜீசஸ் பர்சனாலிட்டி. நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. பாவத்துக்காக இயேசு ஒரே ஒரு தரம் மரித்தார். அந்த பாவத்துக்கு இயேசு மரித்து அந்த பாவிகள் ஆன பிற்பாடு இப்போ இயேசு மீண்டும் வரும்போது அவர் பாவிகளை மன்னிக்கிறதாக வரமாட்டார். நீங்கள் இந்த பர்சனாலிட்டியில் நிறைய வித்தியாசம் இருக்குது. இயேசு இந்த பூமியில் இருந்த வரைக்கும் இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். சேம் பர்சனாலிட்டி இன்றைக்கி ஹோலி ஸ்பிரிட் இருக்கும்போது இயேசு என்ன செய்தார்? ஐ ஹேண்ட் இட் ஓவர் மை ஸ்பிரிட் டு யூ. என்னுடைய ஆவியை உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். என் பர்சனாலிட்டியை நான் யார்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன்? பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அப்போ பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற நம்ம எருசலேமில் காத்திருந்து பெற்றுக்கொண்ட அந்த கிரேட் பர்சனாலிட்டி தான் இந்த ஹோலி ஸ்பிரிட் பர்சனாலிட்டி. இது நமக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இயேசு எப்படி பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசினாரோ, இன்றைக்கும் அவர் வலது பார்சத்தில் அமர்ந்திருந்து இந்த கிரேட் லாயர், வக்கீலாக, ஒரு அட்வொகேட்டாக பரிந்து பேசுகிறார். அதே போல் இவரும் இங்கே நமக்காக இந்த பராக்ளிட்டஸ் மீன்ஸ் அட்வொகேட். மூல பாஷையில் பராக்ளிட்டஸ்னால் வழக்காடுகிறவர், பரிந்து பேசுகிறவர். ஒரு சபை உங்களுக்காக வழக்காடணும். யாரோட வழக்காடணும்? உங்களோடு வழக்காடுகிறவர்களோடு கூட வழக்காடணும். உங்களோடு வழக்காடுகிறவர்கள் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். உங்களோடு வழக்காடுகிறவங்க யார்? உங்கள் கூட ஆர்கியூ பண்ணுறது யார்? உங்கள் கூட வழக்காடிக்கிட்டே இருக்கிறது யார்? உங்களை ஏன் வழக்காடுறாங்க? உங்கள் கூட உங்கள் மேலே குற்றம் சுமத்துறதுக்கு. உங்களை எப்போ ஒரு சின்ன காரியத்தில் மாட்டுவீங்க, அதில் உங்களை சிக்க வைக்கலான்னு. as the accuser is the devil. Amen. பிசாசு தான் அந்த வழக்காடுகிறவன். உங்களோட தேவையில்லாமல் வழக்காடுவான், தேவையில்லாமல் பிரச்சனைகளை கொண்டு வந்து வழக்காடுவான். அப்போ ஒரு சபையினுடைய போதகன் அதை அறிந்திருக்க வேண்டும். ஆமென். யார் வழக்காடுறா, யார் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறா, ஏன் இவங்க டிஸ்டர்ப் ஆகுறாங்க? ஆமென். எல்லா மந்தையும் இருக்கிற இந்த ஒரு மந்தை ஏன் டிஸ்டர்ப் ஆகுது? இந்த ஒரு மந்தை ஏன் கீழ்ப்படிய மாட்டுது? ஆமென். இந்த ஒரு மந்தை ஏன் கீழ்ப்படிய மாட்டுது? ஆமென். அப்போ அந்த மேய்ப்பனுக்கு அதற்கேற்ற மனது இருக்கணும், அதை அறிந்து கொள்ளத்தக்க மனது இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் உண்மை. ஒரு சபையில் ஒரு மேய்ப்பன் அதை அறிந்து கொள்ளத்தக்க மனது இருக்கணும். அதே போல் தான் விசுவாசிகளுக்கும். ஆமென். உனக்கு டிஸ்டர்ப் யாரால் வருது? யார் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறது? எங்கே டிஸ்டர்ப் ஆகுது?
எப்படி டிஸ்டர்ப் ஆகுது? அது செய்கிறது யார்? ஆமென். அப்போ நீ யாரை சார்ந்து இருக்கணும்? அது யாரை சார்ந்து நிற்கணும்? பாருங்கள், ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நம்ம ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பெருமூச்சுகளோடு. பெருமூச்சு அனுபவம் அது ஒரு பர்சனாலிட்டி. உங்கள் சுபாவத்தை தேவன் அறிஞ்சிருக்கணும். பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷருடைய நெற்றியிலே அடையாளம் போடுன்னு எசேக்கியேல் புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். அது என் டைம் ப்ராபஸிக்குரியது. உருவ கடந்து போய் ஆமென் அல்லேலூயா நீருற்றாக்கி கொள்ள ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடையாளம் போடுவார். அந்த அடையாளம் போடப்பட்ட பிள்ளைகள் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்காமலாம் இருக்க மாட்டாங்க. பெருமூச்சோடு கூட அதுக்காக வேண்டுதல் செய்வான். கூடுமான வரையில் வேண்டுதல் செய்வான். பிகாஸ் தே ஹேவ் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். ஆமென். அவர்களுக்குள்ள எப்பவும் ஒரு சமாதானம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்க ட்ரபிளோடு போராடினாலும், அவங்க பிரச்சனையோடு போராடினாலும் அவங்க மேலே எந்த பிரச்சனையுமே ஏறாது. அவங்கள எந்த பிரச்சனையுமே அவங்கள என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. எந்த பிரச்சனையுமே மேற்கொண்டு அவங்கள காயப்படுத்த முடியாது. இன்றைக்கி காயப்படுறவங்க நிறையா. நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு காயப்படுறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. காயப்படுத்துறது யார்? டெவில். உன்னை டெவில் குற்றப்படுத்துறதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. உன்னை டெவில் காயப்படுத்துறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்படி இருந்தும் உன்னை அது காயப்படுத்துதுன்னா நீ உன் மைண்டு சரியாக இருக்கான்னு உனக்குள்ள அந்த பர்சனாலிட்டியை நீ தக்க வச்சிருக்கியான்னு பார்க்கணும். அதே ரோமர் 8:27 பாருங்கள். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். நம்முடைய ஆவியின் சிந்தை என்ன? அதைத்தான் நம்ம கடந்த நாளில் பார்த்தோம். கொலோசியர் 1:9 இதை நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு பிரச்சனையை கேட்குறீங்க, சபைக்கு விரோதமாக ஒரு போராட்டம் வருது, பிரச்சனை வருது, வரட்டும் பார்ப்போம். யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம். யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம். நம்ம உட்காந்து அப்படியே கேலரியில் உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். யார் ஜெயிப்பா பார்ப்போம். என்னதான் நடக்குது பார்ப்போமே. யூ ஹேவ் நோ பர்சனாலிட்டி. உங்கள்கிட்ட ஹோலி ஸ்பிரிட் பர்சனாலிட்டியே இல்லை. கரலை வைத்துக்கலேன். சபையில் இருந்து கொண்டு ஒரு நாள் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. என்ன நடக்குது பார்ப்போம். பொறுமையாக இருப்போம், பார்ப்போம். ஜெபம் பண்ணணும். நம்முடைய பலவீனங்களில் எப்படி நமக்கு உதவி செய்கிறார். ஏற்றபடி வேண்டிக் கொள்ள. எனக்கு என்னென்னு தெரியலை, என்ன நடக்குதுன்னே தெரியல. யார் பக்கம் நியாயம் இருக்குது தெரியல. இந்த சிஸ்டர் பக்கம் நியாயம் இருக்கா, இந்த பிரதர் பக்கம் நியாயம் இருக்கா, இந்த பிரதர் பக்கம் நியாயம் இருக்கா, அந்த பிரதர் பக்கம் நியாயம் இருக்கா, இந்த சிஸ்டர் பக்கம் நியாயம் இருக்கா, இந்த சிஸ்டர் பக்கம் நியாயம் இருக்கா. ஆமே, அதெல்லாம் உன் வேலை. உனக்குள்ள இந்த ஹோலி ஸ்பிரிட் பர்சனாலிட்டி இருந்தால் நீ என்ன செய்வ தெரியுமா? மணந்தால் படியிட்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எது எப்படி இருந்தாலும் எங்கள் சபைக்குள்ளே சத்துரு நுழையக்கூடாது. எங்கள் சபைக்குள்ளே குழப்புகிற ஆவி நுழையக்கூடாது. எங்கள் சபைக்குள்ளே உங்களுடைய தெய்வீக சுவாபத்தை குலைக்கிற ஆவிகள் உள்ள நுழையக்கூடாது. வேலி அடையும் அவைகளை நீர் வேலி அடையும். ஹல்லேலூயா. ஆமென். கேட்கணும். அவைகளை நீங்கள் வேலி அடைக்கணும். ஆமென். எஸ். அப்போ நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். ஆமென். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். 10ஆம் வசனத்தையும் படிங்க. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் வேண்டும். சரி, அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, அப்போ திஸ் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் பர்சனாலிட்டி. அது ஹேஸ் அ மைண்ட். குறித்து வச்சுக்கோங்க. அவருக்கு மனது உண்டு. அவருக்கு என்ன உண்டு? மனது உண்டு. மனது இருக்குன்னா ஒரு ஆவிக்கு மனது இருக்குமா?
ஸ்பிரிச்சுவல் மைண்ட்னா என்னது? அது பர்சனாலிட்டியில் எடுக்கணும். ஆவியின் சிந்தை ஜீவனும், ஆவியின் சிந்தை ஜீவனும், ஜீவனா என்னது? பர்சனாலிட்டி, லைஃப். அதனுடைய முடிவு, அதனுடைய ஈல்டட் அது பீஸ். அந்த மனுஷன் சமாதானத்தோடு இருப்பான். பக்கத்தில் 1000 வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அவனை அது அணுகாது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அந்த பயப்படாத இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியை தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அது த்ரூ எது மூலமாக வருதுன்னா மைண்ட். அவன் மைண்ட், மனம் புதிதாகும், தினம் ரெனியூ ஆகும், தினம் புதுசாகும். தினம் காலை ஜப வேளையில் அந்த மனது, ஆமென், நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேட்பீங்க, ஆண்டவரே இன்றைக்கி உம்மை போல் என்னை மாற்றும், உம்மை போல் எனக்கு ஜெபிக்க கிருபைத்தார், உம்மை போல் பெருமூச்சு எடுத்து ஜெபிக்க கிருபைத்தார். இந்த பிரச்சனைகள் இன்னும் என்னை விட்டு போக மாட்டேங்குது, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஐ ஹேண்ட் இட் ஓவர். இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? கிரிட்டிக்கலான சூழ்நிலை. இயேசு என்ன செய்தார்? ஐ ஹேண்ட் இட் ஓவர் மை ஸ்பிரிட், ஐ ஹேண்ட் இட் ஓவர் மை நேச்சர். என்னுடைய 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 நேச்சரை நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய சுவாபத்தை ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய சுவாபத்தை ஒப்பு கொடுக்குறேன். யூ டேக் கண்ட்ரோல். என் பலவீனத்தில் நீங்கள் உதவி செய்யுங்க. எனக்கு தெரியலை இந்த பிரச்சனையில் எப்படி ஜெபிக்கணும், இந்த பிரச்சனையில் எப்படி ஜெபிச்சு எப்படி இதிலிருந்து கொண்டு வரணும் எனக்கு தெரியல. யார் பக்கம் நியாயம் இருக்குது, யார் பக்கம் என்ன இருக்குது, அநியாயம் இருக்குன்னு எனக்கு தெரியலை. நான் ஒன்று செய்கிறேன், நன்மை உண்டாக என்னை நினைத்தருள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வேலை அதான். நம்ம மைண்ட் அப்படி தான் இருக்கணும். நம்ம மைண்டு ட்ரபுள் மைண்டாகவோ, நம்ம மைண்டு நியாயந்து இருக்கிறதாகவோ இருக்கக்கூடாது. அவசரப்பட்டு நம்ம மைண்டு எதுலேயுமே நியாயாதிபதி மாதிரி உட்காந்துடக்கூடாது. ஆமாம், சோத்திரம். அது டெவிலோட போர் செய்த மாதிரி கடைசியில் அது உங்களே திருப்பிடும். ஆமென், உங்களே திருப்பிடும். அது தாவீது பாவத்தையும் செஞ்சுட்டு, யார் அந்த மனுஷன்? அந்த மனுஷன் சாகடிக்கப்படணும், அந்த மனுஷன் தண்டனைக்குள்ளாகணும், அந்த மனுஷன், அவனுக்கெல்லாம் அந்த மைண்டே இல்லை, சமாதானமே இல்லைனால பிதட்டுறான், பதர்ஷத்தில் இரண்டமோ வளர்றான். தேவ மனுஷன் சொன்னான், நீ அந்த மனுஷன் தாவீது, நீ அந்த மனுஷன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நம்ம யாரையுமே பேசும்போது யார்கிட்டையுமே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ரெண்டாவதாக அவருடைய அடுத்த பர்சனாலிட்டி, ஆமென், மனிதனுடைய சிந்தையை அவர் அறிகிறார். முதல்ல என்ன பார்த்தோம்? அவருக்கு சிந்தை உண்டு, ஹேஸ் அ மைண்ட். அந்தபடி ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். ஏற்றபடி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் வாக்கு கடங்க பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கிறார். அடுத்தது என்னது? அவர் தேவனுடைய சித்தத்தின்படி அவர் என்ன செய்கிறார்? ரோமர் 8:27 ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால், ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, பரிசுத்த நடத்தையோடு கூட ஜீவிக்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிந்து வேண்டுதல் செய்வார். உங்களுக்குள்ளே அதே சிந்தை இருக்கா? உங்களுக்குள்ளேயும் இயேசுவை போல தாழ்மை இருக்கா? உங்களுக்குள்ளேயும் இயேசுவை போல மன்னிக்கிற சுபாவம் இருக்கா? உங்களுக்குள்ளே இயேசுவை போல தாழ்மையான சுபாவம் இருக்கா? இந்த சிந்தையெல்லாம் அவர் அறிந்து தான் உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். பாவிகளுக்காக அவர் வேண்டுதல் செய்ய முடியாது. நல்லா கவனிக்கணும். பாவிகளுக்காக வேண்டுதல் செய்கிறது யார்? இயேசு. அது முடிஞ்சாச்சு. ஆமென். இப்போ பாவிகளை கண்டித்து உணர்த்துவார். அந்த மைண்ட் அதான். சபையில் வந்து இன்னும் நீ பாவம் செஞ்சுட்டு இருந்தா உன் மேலே அவர், ஐயோ மை லவ், மை பிலவ் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நீ அதெல்லாம் தாண்டி வந்துட்ட. ஒரு பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சின்ன தப்பு செஞ்சால், செல்லமே செய்யாத பாப்பா, அப்படி செய்யாத பாப்பா, 30 வயசு வரைக்கும் பாப்பா பாப்பா பாப்பான்னா, 30 வயசு 25 வயசு வரைக்கும் செல்லமே தங்கமே அப்படின்னு சொன்னால் அது கண்டிக்கணும். அது எதுன்னு பார்க்கணும், என்னன்னு பார்த்து சொல்லலாம். பிள்ளைகளை கொஞ்சலாம், தப்பு இல்லை. ஆமென். ஆவியானவர் நம்மளை என்ன செய்கிறார் தெரியுமா? மை பிலவ்ட், என் பிரியமே. எப்போ தெரியுமா? அது நீ ரூபவதியாக இருக்கும்போது, நீ பியூராக இருக்கும்போது. ஆமென். ஒரு பிள்ளை நம்மளை விட்டு போகுது, திருமணமாகி போகுது,
நம்ம கையிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகுதுன்னா, மகளே சாட்சியோடு நடந்த, மகனே சாட்சியோடு நடந்த, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்த, போகிற இடத்துலையும் அதே மாதிரி இரு. போகிற இடத்துல உன் நாமம், இயேசுவின் நாமம் உன் மூலமாக மகிமைப்படணும். பிரியம். ஆமாம், ஆவியானவர் அப்படித்தானம்மா சொல்கிறாரு, பிரியமே நீ ரூபவதி, உன்னிலே பழுதொன்றுமில்லை. அதை கண்டுபிடிச்சு சொல்லணும். பழுது இருக்குதுன்னா என்ன செய்யணும்? கண்டிக்கணும். பழுது இருக்குன்னா குறிப்பிட்ட காரியத்தில் கண்டிக்கணும். அதுதான் கிரைஸ்ட் மைண்ட். சரி, அடுத்தது பாருங்க. He searches out the human mind. மனிதனுடைய சிந்தையை அவர் அறிகிறார். எப்படி அறிகிறார்? ரோமர் 2:10 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே. 1 Corinthians 2:10. 1 Corinthians தம்பி, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். பாருங்க, நல்ல இல்ல. But God hath revealed them unto us by His Spirit. தமது ஆவியினாலே, தமது நேச்சர், தமது என்ன சொல்றது, பர்சனாலிட்டி, காட்ஸ் பர்சனாலிட்டி, த பவர் பர்சனாலிட்டி, அறிகிற அறிவின் மேன்மையான பர்சனாலிட்டி. நமக்கோ தேவன் அவைகளை நமது ஆவியினாலே. அப்போ நமக்கு பர்சனாலிட்டிக்கு முன்னாலேயே அந்த ஆவியின் பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்னா, அந்த ஆவியின் ஆர்ஜின் நமக்குள்ள எப்படி இருக்குன்னா, born again, ஜலத்திலும் ஆவியினாலும் பிறந்திருக்கிறோம். யோவான் 3:3 நாம் பார்க்கிறோம்ல, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். அப்போ நம்ம அதில் பிறந்திருக்கிறோம். ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். ஆவிக்குரிய சபையில் ஆவியில் பிறந்து ஆவிக்குரிய காரியங்களை தான் நம்ம பேசணும், ஆவிக்குரிய காரியங்களை தான் நடக்கணும். அப்போ தான் அந்த ஆவிக்குரிய பர்சனாலிட்டி நமக்குள்ளே வரும். இல்லைன்னா ஆவிக்குரிய பர்சனாலிட்டி வராது. ஆமாம், அதனால தான் சொல்கிறது, ஆவிக்குரிய சபையில் இருந்துக்கிட்டு திரும்ப அங்கே போகிறது, இங்கே மீட்டிங், அங்கே மீட்டிங், அங்கே கூப்பிட்றாங்க, இங்கே கூப்பிட்றாங்க. அவங்க பர்சனாலிட்டி வேறு. உங்களுக்குள்ளே நடத்தி உங்களை நடத்துகிற பர்சனாலிட்டி வேறு. ஆமாம். ஸோ அந்தந்த சபைக்கு தேவன் கொடுத்த உத்தரவாதம், அந்தந்த சபைக்கு தேவன் கொடுத்த அந்த அனுபவம், பிரதிஷ்டை, அந்தந்த காரியம், எஸ், அதன்படி தான் ஒரு சபை நடத்த முடியும். அது அங்கே தான் அதில் தான் இருக்குது. ஆமாம். நீங்கள் மெயினாக பார்க்கணும், இந்த சபையில் இருந்து இவ்வளோ நாள் இருந்தேன், தேவ சுபாவம் எனக்குள்ளே உருவாயிருக்கா? உருவாகிறதற்கு இந்த சபை கர்ப்ப வேதனைப்பட்டிருக்கா? பிரசவ வேதனைப்பட்டிருக்கா? இல்லை மேற்பூச்சா ஆசீர்வாதம் எப்படி இருந்துக்குங்க சபையை நிரப்புங்க போதும், அப்படி மாத்திரம் சொல்லி நடத்துகிறாங்களா? நீங்கள் இஷ்டத்துக்கு வாழுங்க, எப்படியும் ஜீவிங்க, கர்த்தருக்கு கணக்கு கொடுங்க, அப்படி சொல்கிறாங்களா? ஆமாம். அப்போ அவங்களுக்குள்ள என்ன இல்லை? they have flesh mind, மாம்ச சிந்தை. அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மாம்ச சிந்தை பலிபீடத்துலேருந்து வருதுன்னா அந்த சபை முழுவதும் டெட்லி சர்ச்சாக தான் இருக்கும். உண்மையிலே மறைமுகமாக பாவத்துக்கு என்கரேஜ் பண்ணுற சபையாக இருக்கும். மறைமுகமாக நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்குங்க, எப்படி வேணாலும் இருந்துக்குங்க, சபையை விட்டு மட்டும் போயிடாதீங்க. சபையை விட்டு மட்டும் நீங்கள் போயிடக்கூடாது. ஆதாம் ஏவாளை தோட்டத்துக்குள்ளே வச்சு அழகு பார்த்துருக்கலாமே கர்த்தர். என் பிரியமே, என் ரூபவதியே, ஏன் கர்த்தர் அவுட்? ஆமாம். தோட்டத்துக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கிறது. ஆமாம். உன்னை பண்படுத்தவும் காக்கவும் தான் அங்கே வச்சார். நீ பண்படுத்தவும் காக்கவும் உனக்கு தெரியலனா உனக்கும் அந்த பர்சனாலிட்டிக்கும் சம்மந்தமே இல்லை. தான் பர்சனாலிட்டியை உனக்கு தந்து, ஜீவ சுவாசத்தை தந்து, ஜீவ ஆத்மாவை தந்து, இவ்வளவு நன்மையை தந்து, அதை தூக்கி அப்படி கலட்டி அப்படி வச்சுட்டு இன்னொன்று தூக்கி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அல்லேலுயா அல்லேலுயா பிரைஸ் த லார்ட்னா நோ கிரைஸ்ட் மைண்ட். உனக்குள்ளே கிரைஸ்ட் பர்சனாலிட்டி இல்லை. வரலாம் போக முடியாது. பாஸ்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பேச்சு ஒன்று செய்கை ஒன்றா இருந்தால் போகலாம் போக முடியாதுமா. உண்மை. ஏன்னா இசர்ச்சஸ், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அன்றைக்கி நான் ஆரம்ப செய்தியிலே சொன்னேன், இசர்ச்சஸ். ஒழுங்கின்மை இருக்குது, வெறுமை இருக்குது, ஐயோ நான் இதில் இருக்க மாட்டேன், ஐயோ நான் எனக்கு பிடிக்கலை. நோ,
லார்ட் என்னை எடுத்துக்கொள்ளும். நோ நோ, இல்லை. ஆமென். ஸ்டில் ஹி ஓவர் இட். ஒரு 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 ஷேப் வர்ற வரையிலும் அவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். ஒரு சபைனா அப்படிதான். ஒருத்தவங்கள்ட்ட ஒரு காரியம் உருவாகிற வரையிலும் கவனிச்சுட்டே இருக்கணும். அவங்க என்ன, ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி செய்கிறாங்க, ஏன் இந்த மந்தை இப்படி டிஸ்டர்ப் ஆகுது, ஏன் இந்த மந்தைக்கு இப்படிலாம் நடக்குது. உங்கள் கூட தேவன் வழக்காடிட்டே இருக்காருன்னா தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்கள் கூட அவர் வழக்காடுறதை விட்டுட்டார்னா நீங்களாக சரி செஞ்சுக்கணும். புரிஞ்சிட்டவங்க கரங்களை உயர்த்து. ஆமென். தேவன் வழக்காட மாட்டார். பெருமூச்சோடு வேண்டுதல் செய்து பார்ப்பார். இவ்வளவு வேண்டுதல் செஞ்சாச்சு, இவ்வளவு பரிந்து பேசியாச்சு, இன்னும் ஒரு ஷேப்பிங் வரல. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆமென். எந்த அளவுக்கு நம்ம ஆழத்தில் நடக்கிறோம். சங்கீதக்காரன் 42ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறான், ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஆழம் கூப்பிடுகிறது. ஆழமான தேவனோடு கூட உன் ஐக்கியம் இருக்கா? ஆழம் இல்லை, மேலோட்டமாக சும்மா 2 நிமிஷம் ஜெபிச்சுட்டு 5 நிமிஷம் ஜெபிச்சுட்டு பறக்க ஓடுறியா? ஆழமான கர்த்தரோடு ஆழமாக ஐக்கியம் கொள்றியா? என் சிந்தனை மாறணும், என் எண்ணம் மாறணும். அதை ஒருத்தங்க படிங்க. சங்கீதம் 7ஆம் வசனம், 7:42-7. உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. Deep calleth unto deep at the noise of thy water spouts. All thy waves and thy pillows are gone over me. Amen. நீங்கள் ஜெபறைக்குள்ளே போனீங்கன்னா அப்படி தான் இருக்கணும். எல்லாம் என் மேலே எனக்கு விரோதமாக எழும்புகிற தூஷணம், எனக்கு விரோதமாக எழும்புகிற காரியம், எனக்கு விரோதமாக எழும்புகிற பாயிண்டிங், என்னை குற்றப்படுத்தி முகாந்திரப்படுத்தி பேசுகிற பேச்சு எல்லாம் என் மேலே போது ஆண்டவரே, என் மேலே அப்படியே போட்டும். நானும் உம்முடைய ஆழத்துக்குள்ளேன்னு வருகிறேன். டீப் காலத் டீப். ஆழத்தை இன்னும் நான் ஆழமாகவும் அறியணும், இன்னும் ஆழமாகவே நேசிக்கணும், இன்னும் ஆழமாக இதெல்லாம் மன்னிக்கணும். இதைகளை ஒன்று கூட என் தலையில் படக்கூடாது, என் சிந்தனையில் படக்கூடாது, என் மைண்டில் படக்கூடாது, என் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. புரியுதா புரியலையா? ஆமென். உங்கள் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆமென். உங்கள் தலையில் இன்றைக்கி ஏதாவது ஒன்று பட்டுடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் எங்கேயாவது ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறீங்க, உங்கள் தலையில் ஏதோ ஒன்று பட்டுடுச்சுன்னா நீங்கள் எப்படி இருக்கும் உங்களுக்கு யோசித்து பாருங்கள். அந்த நேரத்தில் துடிச்சிருவீங்க. இதுதானே மைண்டு சரியில்லைன்னு அர்த்தம். அது எங்கே கழுவுறதுக்கு முடியுமோ அங்கே ஓடுவோம். ஹல்லேலூயா. எங்க உங்கள் தலையில் இப்படி இருக்குங்க, தலையிலன்னா என்ன அர்த்தம்? சிந்தனையில் இப்படி இருக்கு. அது ஒன்றும் இல்லை, நோ, அது பிரச்சனையே இல்லை. நீ ஆழத்திலே இல்லை, படவே கூடாது, அது காயப்படுத்துறது. அப்போது ஹி சர்ச்சஸ். நான் இதுக்குள்ளே வரேன். அப்போ 1 கொரிந்தியர் 2:9 பாருங்கள், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியாலே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நமக்கோ தேவன் அவைகளை 1 கொரிந்தியர் 2:10 பார்த்தீங்கல்ல, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். எதை வெளிப்படுத்தினார்? ரைட் திங்கிங். எதை வெளிப்படுத்துகிறார்? ரைட் திங்கிங். ஆமென். அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களையும், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும்
ஒரு காரியம் நடந்தால் தொடச்சி விட்டு போகிறானா, ஒரு காரியம் நடந்தால் கண்டுக்காமல் போகிறானா, என்னமோ நடந்தது யாருக்கோ நடந்து போகிறானா, இல்லை துடிக்கிறானா, ஆழத்துக்குள்ளே வரானா, எனக்குள்ளே ஆழத்துக்குள்ளே வரானா, இல்லை மேலோட்டமாக நின்று ஜெபம் பண்ணிட்டு போயிடறானா, ஆண்டவரே ரட்சியும், ஆண்டவரே தேசத்தை ரட்சியும், தேசத்தை ஆசீர்வதியும், எழுப்புதலை ஆசீர்வதியும், அப்படி இப்படி இப்படி மேலோட்டமாக. முதல்ல இவன் ஆழத்துக்குள்ளே வரானா? நீ ஆழத்துக்குள்ளே போனாதான் நீங்கள் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறீங்கிறத தேவன் அறிவார். ஆழத்துக்குள்ளே நீங்கள் போனாதான் நீங்கள் தைரியமாக கிருபாசன தண்டில் நெருங்குறீங்கன்னு தேவன் அறிவார். நீங்கள் ஆழத்துக்குள்ளே போனாதான் அவரோடைய மனதோடு கூட நீங்கள் இடைபெற போகிறீங்க. அவருக்கும் உங்களுக்கும் ஒரே மனது இருக்குது. அதனால தான் யூ ஆர் சீக்கிங். எஸ், அதை நீங்கள் விரும்புகிறீங்க. உங்களுக்கு பிரியமானவங்க கூட பேசணுன்னா எவ்வளவு நேரம் எடுத்து, எவ்வளோ ப்ரைவேசியான இடத்துல, எவ்வளோ மனம் விட்டு, ஓ எக்ஸ்ட்ரீமாக போனால் ஐயோ கதறி உங்கள் ஆழத்தை வெளிப்படுத்துவீங்க. அழாத அழாத அழாத, நான் பார்த்துக்கிறேன், அழாத. இன்னைக்கு இருந்து நாளைக்கு சாவ போகிற மனுஷன், நீ பார்த்துக்கிற, ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன். அடுத்த நாள் காலையில் ஹீ கான். நீ எங்கே போவ? இன்னொரு ஆழத்தை தேடி ஓடுவியா? ஆழம் இயேசு. அந்த ஆழத்துக்குள்ளே கையை விடுவேன், விரலை விடுவேன் தோமா. அதனால தான் சரியாக எங்கே அனுப்பிச்சார் தெரியுமா? இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற மாநிலத்திலே ஆழமான மாநிலம் எது தெரியுமா? தமிழ்நாடு. இயேசுக்காக ஜீவனை கொடுக்க எத்தனை பேர் நிற்கிறீங்கன்னா ஒரே நைட்டில் லட்சக்கணக்கான பேர் நிற்பாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க மறைஞ்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் மறைஞ்சிருக்காங்க தெரியுமா? நீங்கள் நினைக்கிறீங்க சபையில் இருக்கிறவங்க தான். மறைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆமென். எவ்வளோ வீடுகளுக்குள்ளே இருக்காங்க தெரியுமா? எவ்வளோ குகைக்குள்ளே குன்றுகளுக்குள்ளே தங்கி இருக்கிற புறாவை போல் இருக்கிறாங்க. நம்மெல்லாம் இன்றைக்கி மணிப்புறாவா மாடப்புறாவா ஆலயத்தில் தங்கியிருக்கிறோம். ஆலயத்தில் தங்குற புறாக்களாக இருக்கிறோம். ஆலயத்தில் தங்குற புறாக்களுக்கு பார்த்தீங்களா ஒரு கெத்து இருக்கும். நான் எங்கே இருக்கேன்னு தெரியுமா? நான் மணிப்புறா, நான் மாடப்புறா, ஆலயத்து மாடத்தில் உட்காந்துருக்கேன். ஆமென். ஹல்லேலூயா. கோபுரத்துக்கு மேலே இருக்கேன். கேர்ஃபுல். நிறையா குன்றுகளுக்குள்ளேயும் இடுக்குகளுக்குள்ளேயும் மறைவிலையும் கிளையின் ஓரத்திலும் தங்கியிருக்கிற புறாக்களும் உண்டு. ஹல்லேலூயா. அவைகளெல்லாம் தேவன் அறிவார். ஆமென். அப்போ எதற்காக நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியிலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்கள் ஏன் வெளிப்படுத்துறாருன்னா, நான் சொன்னேன்ல, he has a mind, he searches out the human mind. மனிதனுடைய சிந்தையை அறிகிறார். உங்களோட சிந்தையை தேவன் நல்லா அறியணும். அப்போ தான் உங்களை நம்பி அவர் ஊழியம் தருவார். உங்கள் சிந்தையை நல்லா அறிஞ்சிருக்கணும். உங்கள் ஆக்டிவேட்டை கூட அறியணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் ஆக்டிவேட்டை அறியணும்னு, ஆக்டிவேட்னா என்னது? செயல்முறை, நடைமுறை. அதை கூட அறியணும்னு அவசியம் கிடையாது. சிந்தை, என்ன சிந்தை இருக்குது உனக்குள்ள? ஆமாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்ப இதுக்கு ஆர்ஜின் எது? இதுக்கு மெயின் சுவிட்ச் எது? உண்மை உள்ளவைகள் எவைகளோ. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணுன்னா ரொம்ப நேரம். இன்னைக்கு உண்மை உள்ளவைகள், ட்ரூத்ஃபுல்னஸ், உண்மை உள்ள மனது இருக்கும். அதுதான் சொன்ன உறுதியாய் பற்றி கொண்ட மனது, உண்மை உள்ள மனது. அப்போ உண்மை உள்ள மனது அப்படின்னா உண்மை உள்ளவைகள் எவைகளோ, வாட் எவர் இஸ் ட்ரூ, ட்ரூத்ஃபுல்னஸ். ஆமென். உண்மை உள்ளவர்களுடைய வேலைத்தன்மை, இதைத்தான் ஆவியானவர் அறிகிறார். உண்மையுள்ள மனுஷனுடைய வேலைத்தன்மை அது எப்படி இருக்கும்? ரிசர்ச்சர்ஸ் மைண்டுன்னு பார்த்தோம்ல, அது என்ன மைண்டை பார்க்குறாரு தெரியுமா? உங்ககிட்ட உண்மை இருக்கா, உங்ககிட்ட உண்மை இருக்கா, உண்மையாக இருக்கீங்களா, ட்ரூத், உங்கள்கிட்ட சத்தியம் இருக்கா,
உங்கள்கிட்ட உண்மை இருக்கா? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். ஆமென். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். இந்த பொய் நாவு பேசுகிறவங்க சபையில் இருக்க முடியாது. பொய்யா பேசுறது, வாயை திறந்தா பொய், ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், ஒரு பக்கம் மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், அந்த ஸ்பிரிட் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும். இது இருக்கவே கூடாது. இருக்குதுன்னா இருக்குது, ஆமானா ஆமாம், எஸ் ஆமாம் பாஸ்டர், எங்கள் பலவீனத்தில் நாங்கள் சிக்கிக்கிட்டோம், ஏதோ பிசாசு எங்களை குறி வச்சிருச்சு, எங்கள் மேலே போட்டுடுச்சு, தெரியாதனமாக நாங்களும் அதுக்கு இடம் கொடுத்துட்டோம். உண்மை. ஆமென். ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஆமென். இதிலிருந்து நாங்கள் வெளியில் வரணும், ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம். கர்த்தருக்கு 1000 வருஷம் ஒரு நாளே போலனா ஒரு நிமிஷம் எவ்வளோ நேரம் பார்த்துங்க. ஒரு நிமிஷம் எவ்வளோ நாள் பார்த்து, ஒருவேளை நம்ம ஆயுசு நாட்களாக இருக்கலாம், 70-80 வருஷம். இந்த பொய் உதட்டிலே காலத்தை கொண்டு போயிடலாம், ஊழியத்தையும் கொண்டு போயிடலாம் சில பேர். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அது தேவ பார்வையில் நிலைத்து நிற்க முடியாது. உங்களுக்காக இந்த பூமியில் ஹோலி ஸ்பிரிட் பர்சனாலிட்டி வர்றதுக்கு ஆவியானவர் செபிக்கவே முடியாது, பொய் உதடுக்கு செபிக்கவே முடியாது. அவங்க நேச்சர் என்னன்னு நல்லா தெரியும் தேவனுக்கு. ஆமென். 2 விதமான நாவுகளும் உண்டு இல்லையா? 2 விதமான நாவுகளும் அவைகள் கொண்டு சொல்லுகிற இடமும். யாக்கோப் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். யாக்கோப் 3ஆம் அதிகாரத்தில் படிங்க. அப்படியே நாவானதும் சிறிய அவயமாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பெருமையானவைகளை, யார் ஒருத்தங்கிட்ட பெருமையே பேசிட்டு இருக்குதுன்னா, பெருமையா பேசு, தன் காரியங்களை என்றைக்குமே ஏற்றுக்கிறது இல்லை, தன் காரியங்களை மறைச்சே பேசுறதுன்னா அது பொய். பெருமையானவைகளை பேசும். பாருங்கள் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய பெருமையானவைகளை பேசுகிற ஆவி என்ன ஆவி? அது லூசிபர் ஆவி. இதான் உண்மை. தள்ளப்பட்டு போன ஆவி, விழுந்து போன ஆவி, பெருமையான பெருமை. ஒரு ஆவிக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாருன்னா அது பெருமை ஆவிக்கு தான். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவர், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அதுதான் நான் சொன்னேன். ஒரு சபையில் இருந்துக்கிட்டு உங்கள் கூடயே ஆவி போராடிட்டே இருக்குன்னா உங்கள் கூட எதிர்த்து நிற்கிறாருன்னு அர்த்தம். ஊழியக்காரங்க உங்கள் கூடயே போராடிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் அதை மாற்றிக்கணும். உங்கள் கூடயே போராட்டமாக இருக்குதுன்னா உங்களுக்காக பெருமூச்சோடு ஜெபிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஹோலி ஸ்பிரிட் அப்படி தான். ஒழுங்கின்மை இருந்தது, வெறுமை இருந்தது, அதை கண்டுக்காமல் போல, அதுக்காக பொறுமையோடு ஜெபித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அது வரல, அதுக்கப்புறம் அது இல்லை. நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கிறேன். அப்படி என் ஊழியத்தில் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். இன்னும் இந்த 25 வருஷம் ஊழியத்தில் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்கியிருக்கிறவங்க அடங்கியிருந்து நல்லா தங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டிருக்கிறதை பார்த்துருக்கிறேன். ஆமென். பொய் இருக்கக்கூடாது. பொய்னாவோ ஒரு நிமிஷம்தான், அப்போதைக்கு தான். சரி, அந்த யாக்கோப் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் நல்லா தியானிங்க முழுவதும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10லிருந்து 11 வரைக்கும் வேகமாக வாசிங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். பாருங்க அவன் பர்சனாலிட்டி பாருங்க எதை நோக்கி போயிட்டு இருக்குது பாத்தீங்களா? மீண்டும் படிங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை. அப்ப இந்த பர்சனாலிட்டி நமக்குள்ள வர்றதுக்கு தான் he has mind, he searches mind. நம்மளை மாதிரியே யார் இருக்கா இந்த பூமியில்? நம்மளை மாதிரியே சிந்தை யாருக்கு இருக்குது?
இயேசுவை எப்படி ஆப்ரேட் பண்ணோமோ அருமையாக இருந்துச்சே, அருமையாக நடத்தணுமே, அருமையாக நமக்கு கீழ்ப்படிந்தாரே, என்னை எப்படியெல்லாம் ஹானர் பண்ணாரே, என்னை எப்படியெல்லாம் ப்ரைஸ் பண்ணாரே, அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் அவர் என்னை மகிமைப்படுத்துவார். அதைத்தானே இன்றைக்கி சபைக்கு செய்கிறாரு. அவர் தேவனுடைய பர்சனாலிட்டியை தானே சபைக்கு சொல்கிறாரு. அப்போ அதை ஏற்றுக்கலாமல் இயேசுனுடைய பிள்ளைன்னு எப்படி சொல்ல முடியும்? இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு எப்படி சொல்ல முடியும்? இயேசுனுடைய வருகைக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கும்? தட்ஸ் வை ஹி சர்ச்சஸ் மைண்ட். அதே மாதிரி சிந்தை எங்கே இருக்குது? யாருக்கு என்னுடைய கிருபையை வெளிப்படுத்தலாம், யாருக்கு என்னுடைய நன்மையை வெளிப்படுத்தலாம், யாருக்கு என்னுடைய ஜீவனை வெளிப்படுத்தலாம்? அவர் வெளிப்படுத்த 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 நம்மளால் நம்முடைய பழைய ஸ்வாபத்தில் இருக்க முடியுமா? சொல்லுங்கள். வெளிச்சம் இருள் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னோன்னு அதுக்கப்புறம் அங்கே இருளுக்கு என்ன வேலை? என்ன வேலை? ஆமே, தட்ஸ் த பர்சனாலிட்டி ஆஃப் லைட். எல்லா இடத்துலையும் லைட். there is no darkness. தேவன் செப்பரேட்டட். கர்த்தர் நம்மளை செப்பரேட் பண்ணிவிட்டு சபையில் வைத்திருப்பாரானால் மீண்டும் பழைய காரியத்தை எடுத்து நம்ம மேலே போட்டுக்க பிரியப்படக்கூடாது. பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அப்போ இந்த லையிங் டங்ஸ் வேதத்தில் நிறையா இருக்குது. ஒரு 2 காரியத்தை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்பர் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தையும் 37ஆம் வசனத்தையும் படிக்கும். முதல்ல 30ஆம் வசனத்தை படிக்கும். 2 ராஜாக்கள் மன்னிக்கவும் 1 ராஜாக்கள் 22. இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன். நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்திலே பிரவேசித்தார். ஆமா, இந்த லைங் பாருங்க, இந்த லையிங் டங் உள்ளவங்க அவங்கள்ட்ட என்ன பர்சனாலிட்டி இருக்குன்னு தெரியுமா? லையிங் பர்சனாலிட்டி தான் இருக்கும். வேஷம் மாறுறதா இருக்கும். அருமையாக அடுத்தவங்க மேலே இந்த வேஷத்தை போட்டுருவாங்க. யார் பலவீனமானவங்கன்னு பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் இந்த வேஷத்தை போட முடியாது அவங்களால. நல்லா கவனிக்கணும். இது சபையிலே இருக்குது. ஆமென். சபையிலே இருக்குது. நான் பைபிள் ஸ்டடியில் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், பாஸ்டர் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு சபையில் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு எல்லா நியூஸ் அப்டேட் வரும். வாட் இஸ் தட்? என்ன பர்சனாலிட்டி அது? யோசித்து பாருங்கள். எனக்கு ஆள் இருக்குது, எனக்கு சபையில் ஆள் இருக்குது. எதுக்கு ஆள் இருக்குது? தீமையை சொல்ல எனக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்குது. அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் சபை நடத்துகிறீங்களே, தெரிஞ்சுக்குங்க. யாருக்கு சொல்லுது அது ஆவி? பாஸ்டருக்கு சொல்லுது. நீ தெரிஞ்சுக்க முதல்ல. த டிஸ்கைஸ். ஜபத்தில் எப்படி ஜபிக்கணும்னு அதுக்கு தெரியும். பாருங்க. And king of Israel said unto Jehoshaphat, I will disguise myself. I will, this is my personality. அது என்னது? lying tongue, evil. நல்ல வசனத்தை படிங்கம்மா, தியானிங்கம்மா, ஆவில டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுங்க. ஆவில அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடு. ஆண்டவரே, show the truth, show the reality. ரியாலிட்டி எனக்கு காண்பியும். எல்லாம் முடிஞ்சு போன உடனே நீ தந்த ஸ்திரீ என்னை மோசம் போக்கினா, go to Adam along with her. அவளோடு கூட நீயும் போ. ஆதாமை மட்டும் தோட்டத்தில் வச்சிருந்துருக்கலாமே இன்னொரு ஜெனரேஷனை உருவாக்குறதுக்கு. இந்த டிஸ்கைஸுக்கு நீயும் தானே காரணமாயிட்ட. சாத்தான் கூட அது எப்படி நீ தேவன் சொன்னது உண்டோ அங்கேயே டிஸ்கைஸ் ஆரம்பிச்சிருச்சு. கேர்ஃபுல்லாக இருக்கணும். சபையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். I will disguise myself and go into battle, but you wear your robes. Amen.
இவன் யூத ராஜாவுடைய வஸ்திரத்தை நீ உடுத்திக்கன்னு சொன்னானா, என் வஸ்திரத்தை நீ உடுத்து. பாருங்க, அந்த டிஸ்கஸ் உங்களை வம்புல மாட்டி வைக்கணும், அது உங்களை அது அவமானப்படுத்தணும். அது சும்மா போகாது வெளியில். ஆவி வெளியில் போகும்போது சும்மா போகாது, அலக்கழிச்சிட்டு தான் போகும். அலக்கழிச்சு நுர தள்ளி கீழே விழுந்து அப்படி தான் போகும் டிஸ்கைஸ் ஸ்பிரிட். நான் சொல்கிறேன் உண்மை, கண்டுபிடிக்க முடியாத ஆவி. ஏண்டவரே இவனுக்கு அப்படி ஆச்சு, தகப்பனுக்கே தெரியல. எவ்வளோ நாளாக இருக்குப்பா, சிறு வயதுலேருந்து இருக்குது, என்னன்னே தெரியல. தண்ணியிலையும் தீயிலையும் தள்ளுது. இனி இங்கே வராத போ அப்படின்னு துரத்தன உடனே பாருங்கள், செத்தவனை போல் விழுந்து கிடந்தான். ஆமே, அவனை அலக்கழித்து தான் புறப்பட்டு போச்சு. ஸோ பி கேர்ஃபுல், தட்ஸ் டிஸ்கைஸ் ஸ்பிரிட். சபையில் டிஸ்கைஸ் ஸ்பிரிட் இருக்குது, கண்டுபிடிக்கணும் நீங்கள். சச்சஸ் தட்ஸ் த பர்சனாலிட்டி ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் இதை கண்டுபிடிச்சி மாட்டிக்கிட்டியா சொல்லக்கூடாது. ஜெபம் பண்ணு, அவங்கள நேசித்து ஜெபம் பண்ணு. யூதாஸ் டிஸ்கைஸ்ன்னு என்றைக்கோ யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. மற்றவங்க யாருக்குமே தெரியாது. இயேசு என்ன செய்தார்? உங்களில் ஒருவன் என்னை, அதோடு நிறுத்திக்கிட்டார். இப்போ என் கூட அது யாருன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். என் கூட அப்பத்தை புசிக்கிறவன் அவன் அப்படின்னார். எல்லாரும் முன்னாடியும் தானே அப்பம் புசித்திருப்பான்? சொல்லுங்கள், எல்லோரும் முன்னாடி தானே அப்பம் புசித்திருப்பான்? அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே. நான் புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே. அப்போவே பேதுரு மாதிரி எல்லாம் பட்டயத்தை எடுத்து வெட்டியிருப்பாடே. ஏன் அங்கே என்ன நடந்தது தெரியுமா? ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றும். ஏன்னா அப்போ யாரும் பரிசுத்தாவியை பெறலை. அதனால் அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு? இட்ஸ் த பர்சனாலிட்டி. எதை மறைக்கணுமோ மறைச்சிடும், அதை வெளியில் கொண்டு வரக்கூடாது. அப்போ உங்களுக்குள்ளே அந்த டிஸ்கைஸ் ஆவி வந்துருச்சுன்னு அர்த்தம். அவங்கள மாதிரி நீங்களும் ஆக்டிவேட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு நாள் அப்படி போகக்கூடாது. ஆமென். பாருங்கள், வேஷம் மாறுறான். உனக்கு என்ன உனக்கு போட்டிருக்க இஸ்ரேல் ரோப், ராயல் ரோப், அதை பார்த்தாலே சத்துருக்கள் நடுங்கணும். ஆனால் நீ சரியில்லை, உன் பர்சனாலிட்டி சரியில்லை, ஆகா பர்சனாலிட்டி சரியில்லை. அவங்க யாரை தான் குறி வச்சுருக்கிறாங்க? ஆகா. இன்னசென்ட் ஜூடா கிங் ஜோசஃபர், அவனை கொண்டு போய் முன்னாடி நிறுத்தி, நீங்கள் உங்களுக்கு விஷயமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, முந்திரி கொட்டை மாதிரி போய் நிற்கிறது எல்லா இடத்துலையும் முன்னாடி போய். உங்களுக்குள்ள வேஷத்தை தரிச்சிட்டு உங்களை நிற்க வச்சிருச்சு. அது கேர்ஃபுல். எதுலேயுமே விஷயம் தெரியாமல் மூக்க நுழைக்காதீங்க. முதல்ல ஆவியை சர்ச் பண்ணுங்கள், மைண்டை சர்ச் பண்ணுங்கள். அவங்க மைண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். மாம்ச சிந்தை இருக்கா? மாம்ச சிந்தை இருந்தால் சபையில் வெளிப்பட்டுரும். ஆவியின் சிந்தை இருந்தாலும் சபையில் வெளிப்பட்டுரும். ஆமாம், அதனால தான் சபைக்கு அந்த மாதிரியான காரியங்களை கேட்க வராதவங்க என்னைக்காவது ஒரு நாள், நான் ஓப்பனாக சொல்கிறேன், மாம்ச சிந்தைக்குள்ளே போய் மாட்டிப்பாங்க. திருப்பி அவங்களுக்கு ஜெபிச்சு, திருப்பி அவங்களுக்கு உபவாசம் இருந்து, திருப்பி அவங்களுக்கு ஃபாஸ்டிங் போட்டு, இது எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கர்த்தர் சொல்லுகிற வரையும் தான். கர்த்தர் ஸ்டாப். ஆமென், ஸ்டாப். அவ்வளோதான். அதே சிந்தையில் இருக்கிறவங்க ஸ்டாப். இது உண்மைங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆவிக்குரிய காரியம் சும்மா இல்லை. பர்சனாலிட்டி இல்லாமல் பரலோகம் போக முடியாது. இப்போ நீங்கள் அந்த 37ஆம் வசனத்தை, அப்படி ராஜா இருந்த பின்பு சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டான். ராஜாவை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள். ஆமென். சரி, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 22லேருந்து 27 வரைக்கும் வேகமாக வாசிங்க. அதற்கு அவன், சுக செய்திதான், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்தில் ஆகாப் லையிங் டங். இவனும் என்னதான் லையிங் டங். இவன் யார்? இவன்
அடுத்த ஊழியக்கார ஸ்தானத்தில் வர வேண்டியவன் ஊழியத்தை கொடுத்து ஊழியத்தை செய்ப்பா கூட இருப்பா அப்படின்னு சொன்னால் வாயை திறந்தா பொய், லைங். ஆமென். எப்படி இருந்திருக்கும் தேவ மனுஷனுக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமென். அவன் எல்லா ஆவியின் சிந்தையில் அவன் எல்லாம் தெரியுது, அவனுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஆண்டவர் காட்டுறார். நீ எங்கே போன, நீ என்ன செஞ்ச, நீ என்ன வாங்கின, இப்போ நீ என்ன ஆவியில் வந்து சபையில் நிற்கிற, எல்லாம் தெரியும். ஆனாலும் as மைண்ட் பர்சனாலிட்டி ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். இதாங்க உண்மை. அவன் உனக்காக ஜெபிக்கிறான், பெருமூச்சு எடுத்து ஜெபிக்கிறான், வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஜெபிக்கிறான். நீ அவனை நீ இன்னசென்ட்னு நினச்சா அது ஆமென். அல்லேலூயா. இயேசுவை கடைசி வரைக்கும் இன்னசென்ட் தான் நினச்சான். இவரை மாதிரி ஒரு முட்டாள் இருப்பானா? இவருக்கு தான் சகல அதிகாரம் இருக்க. 2 சாபத்தை விட்டான்னா முடிஞ்சது கதை. நம்ம கண்ணு முன்னாடி எல்லோரும் அவஸ்தைப்படுறத நம்ம பார்த்து போவோமே, இவர் உண்மையானவர் நம்ம சொல்லிட்டு போயிடுவோமே. இவர் மேலே எத்தனை குற்றம் சாட்டுறாங்க, ஒன்றும் வாயை திறக்க மாட்டாரே. பர்சனாலிட்டி ஆஃப் ஜீசஸ். ஷோ யுவர் பர்சனாலிட்டி. டோன்ட் பி லை. Don't be lie personality. Be like Jesus personality. Be like Holy Spirit personality. Be like divine personality. அதுதான் பிசாசை தூக்கி அடிக்கும். அதற்கு அவன் சுக செய்துதான். தீர்க்கதரிசிகளின் புத்தரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். என் எஜமான் என்னை அனுப்பினார். எஜமான் யாரு? எலிசா. அவர் தான் அனுப்பினார். சபையினுடைய ஃபோக்கஸிங்லேயே கொஞ்சம் பேர் இருந்து நன்மை தேடுவாங்க. இது உண்மை. ஒரு சபைக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அது மனுஷனுக்கு தெரியுதோ இல்லையோ, கர்த்தருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். இங்கே நம்ம ஜம்பம் பலிக்குமா பலிக்காதான்னு பிசாசுக்கு தெரியும். அதனால தான் சபை வெளியிலேருந்து பிசாசு சபையை அடிக்கிறதுக்கு முடியாதனால உள்ளுக்குள்ளேருந்து அடிக்க ஆள் பார்க்குது. தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரிகளை உள்ளே அனுப்புது. அது வரும்போது எப்படி வருது? அப்படியே ஏப்ராசி மாதிரி வரும். சின்ன ஓட்டை கிடச்சா மெலிஞ்சு போய் 10 நாள் சாப்பிடாமல் கிடக்கிற நரி எப்படி இருக்கும்? பசி பட்னியோடு வரும். அந்த சின்ன ஓட்டைக்குள்ளே இடுக்கமான வாசல் வழியாக நாங்கள் பிரவேசிக்கிறோம். உள்ளே வந்து நல்ல ஆஸ்வாதத்தில் உண்டு கொழுத்து பெருத்து இயேசுவின் நாமத்தில் போனாலும் போவாது. போக முடியலையே. ஆசீர்வாதங்கள் பெருத்து போச்சே, இதை விட்டு எப்படி போகிறது? ஒரு நாள் பாப்பா, தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரிகளை நமக்கு பிடியுங்கள். தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கு, இன்னசென்ட்டாக இருக்கு, தூக்கி போடு வெளியில். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் அதை செய்வார். ஆதாம் ஏவாளை தூக்கி போட்டது வெளியில் யாரு? கர்த்தர் தானே. கர்த்தர் தான். சரி வாங்க. அதற்கு நாகமான் தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடு கூட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக. பாருங்க, ஒரு சபை பேரை சொன்ன உடனே, ஒரு பரிசுத்தவான் பேரை சொன்ன உடனே நடுங்காதவனும் வீம்பு பேசி முகமுகமாக எதிர்த்த நாகமான் இப்போ நன்மையை பெற்றுக்கிட்டு, ஆஹா, யோசிச்சு பாருங்க. அதுக்கு எத்தனை பர்சனாலிட்டி இதுக்கு உதவி செஞ்சதுக்கு தெரியுமா? ஏறக்குறைய இந்த அதிகாரத்தில் 5 பர்சனாலிட்டி, காட்ஸ் பர்சனாலிட்டி பர்சன்ஸ் வருவாங்க. நீங்கள் நல்லா அப்புறமா பாருங்கள். அதில் நம்பர் 1 பர்சனாலிட்டி த லேட். அவங்க வீட்டில் இருந்த அடிமை பெண்ணு, அவளுக்குள்ள காட் பர்சனாலிட்டி. ஜஸ்ட் வேர்ட். ஐயா எம்மா, நம்ம ஐயா இஸ்ரேலில் இருக்கிற தீர்க்கதரிசிட்ட போனால் நல்லா இருக்குமா? அவர் சுகமாக்கிடுவார். அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறேன் பாருங்களேன்,
ஆவியானவர் உங்களுக்காக பெருமூச்சோடு ஜெபிச்சார்னா ஜஸ்ட் நீங்கள் செய்கிற சின்ன ஜெபம் ஒரு ஆத்மாவை விடுதலை ஆக்கிடும். ஆமென். பாருங்க, வாசிங்க, நேரம் இல்லை, வாசிங்க. தன் வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய், தம்பி அதை போடுப்பா, 24. And when he came to the tower, he took them from their hand and bestowed them in the house, and he let the men go, and they departed. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, பின்பு எஜமானுக்கு முன்பாக நின்றான். எல்லாத்தையும் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு அப்படி ஜெபிக்கிறது, கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறது. எஜமானரே, ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, பலவீனங்களில் உதவி செய். எப்படி உனக்கு ஜெபம் வரும்? எப்படி நீ ஜெபிப்ப? ஒரு பர்சனாலிட்டி இல்லாமல் நீ எப்படி ஜெபிப்பாய்? ஷோ யுவர் பர்சனாலிட்டி. அட்லீஸ்ட் யூ சே, பரத்துக்கு ருதமாக கண்களை ஏறெடுக்க முடியலை, பாவியாக இருக்கிற என்மேல், அந்த பர்சனாலிட்டியை நீ காட்டணும். செஞ்சிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆமென். ஆனால் பாருங்க, நிறைய பேருக்கு இது இருக்காது. இந்த லையிங் பர்சனாலிட்டி எப்பவுமே லையிங். அவங்க நீ அவ்வளோ சீக்கிரத்தில் எடை போட முடியாது. நாகமான் பாருங்க, அவனுக்கு தெரியாதா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன, சாபம் என்னன்னு தெரியாதா? அவன் ஊழியத்தில் எத்தனை பேரை பார்த்துருப்பான். இந்த நாகமானுக்கு இது வந்ததுக்கு என்ன காரணம்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? மகாபராக்கிரமசாலியாகி அவனோ, நீயும் மகாபராக்கிரமசாலி. அந்த ஆவி இப்போ உனக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. இது தெரியாமல் இருக்குமா? கேர்ஃபுல்லாக இரு. ஊழியம் செய்யும்போது கேர்ஃபுல்லாக இரு. மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது கேர்ஃபுல்லாக இரு. அந்த ஆவி உன் மேலே வராமல் இருக்க ஜாக்கிரதையாக இரு. டோன்ட் பி லை, பி ட்ரூத். ஆமென். உண்மையாரு, உண்மையாரு. என்ன வந்துட போகுது? தலையாக போயிட போகுது. போட்டுமே ரத்த சாட்சியாக மறிச்சிட்டு போகிறோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. 40 வருஷம் ஊமையும் செவுடுமா இருக்கிறத விட ஒரே நாள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்து வாழ்ந்துட்டு ராஜா மாதிரி போகலாமே. வாசிங்க, எங்கேருந்து வந்தாய் கேயாசி, எங்கிருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். ஆமென். இதே வார்த்தை ஒருத்தரை பார்த்து கேட்பார். யாருன்னு சொல்லுங்க? யோபு புஸ்தகத்தில் கர்த்தர் கேட்பார் பிசாசை, நீ எங்கிருந்து வந்த சொல்லு. முதல்ல நீ எங்கெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கா சொல்லு. ஆமென். பூமி எங்கும் சுற்றி பார்த்து வருகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? மை மைண்ட், இங்கதான் மைண்ட். He has a mind. யாரு? Holy Spirit. ரோமர் 8:26-27 பார்த்தோம். He has a mind. He searches human mind. தப்பாமா அது? சொல்லுங்க, தப்பா சொல்லுங்க. அவர் கொடுத்த கடமை தானே, அவர் கொடுத்த டியூட்டி அதானே. ஆமென். அவர் இயேசுகிட்ட ஒப்படைக்கிறது தானே அவர் வேலை. அவர் கொடுத்த வேலையை தானே அவர் செய்கிறாரு. ஆமென். அவ்வளோ நாள் இருந்த, அவ்வளோ நாள் உண்ட, உறங்கின, எல்லாம் கரெக்ட். கேட்குறாரு பாருங்க, என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? And he said unto him, went not mine heart with thee, when the man turned again from his chariot to meet thee? Is it a time to receive money, and to receive garments, and oliveyards, and vineyards, and sheep, and oxen, and men servants, and maid servants? Amen.
அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? இந்த ஒன்றுல தான் இருக்கு விஷயம். நீ எங்கே போனாலும் உங்கள் மனம் பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அதே ஆவியை பெற்ற பிள்ளைகள் நிறைய பேருக்கு தேவன் அதை வெளிப்படுத்துவார். கேர்ஃபுல். அன்னைக்கே டக்குன்னு வெளிப்படுத்து. இந்த செய்தியை நான் இன்றைக்கி எடுத்துக்கொண்டிருக்கும் போது காலையில் என்னிடத்தில் ஒரு சகோதரன் சொன்னார், பாஸ்டர், நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். என்னென்னா, நான் இருக்கிற வீட்டுக்குள்ளே எனக்கே தெரியாது ஒரு அறை இருக்கிறது, ஒரு சீக்ரெட் அறை இருக்கிறது. நான் அதை கண்டு அதிர்ந்து போனேன். பாருங்க எவ்வளோ கிளியர். ஆமென். ஆகாப்பை பார்த்து மிகையா சொல்லுவான், நீ பதுங்குகிறதற்கு உள்ளறையிலே போய் இருக்கிற வேளையில் நீ அதை அறிவாய். இஃப் யூ லை, இஃப் யூ ட்ரூத், பரிசுத்தவான்கள் உன் அறைக்குள் தங்குவார்கள். நம்மிடத்தில் வந்து போகிறவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஆகவே நம்ம வீட்டு அறையில் அவருக்கு ஒரு அறையையும் சொன்னார். அப்படியே நான் இந்த செய்தியை நான் தியானித்து கொண்டிருக்கிற வேளையில் தான் அவர் சொன்னார். ஒரு பரிசுத்தவான் தமிழ்நாட்டில் அவர் சொல்கிறார், ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னார், உண்மையான தேவனுடைய மனுஷன், உண்மையாக ஊழியத்தை செய்கிற தேவனுடைய மனுஷன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை தான் சொல்கிறார். அவர் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வர்றாரு. எங்களுக்கே அப்போ தான் தெரியுது இப்படி ஒரு உள்ளறை இருக்குன்னு. எங்கள் அறைக்குள்ளேயே ஒரு உள்ளறை இருக்குது. அங்கே பார்த்தா எல்லாம் காட் ஒயிட்டாக இருக்குது, பெட்ஷீட் ஒயிட்டாக இருக்குது, கட்டன்ஸ்லாம் ஒயிட்டாக இருக்குது, அந்த பிளாங்கெட் ஒயிட்டாக இருக்குது, எல்லாமே ஒயிட்டாக இருக்குது. அவர் வர்றாரு, கதவு மூடி இருக்கிறது. அவர் உள்ளே போனவுடனே கதவு மூடிடுச்சு, ஆனால் வெளியில் டிரான்ஸ்பரண்டாக தெரிகிறது. பாருங்கள் எவ்வளோ அருமையாக காமிச்சிருக்கார் தேவன். வெளியில் டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, வெளியிலேருந்து உள்ளே பார்க்கலாம். ஒரு ஊழியக்காரனுடைய ரகசியத்தையோ ஒரு சபையினுடைய ரகசியத்தையோ ஏன் பிசாசு தொட முடியலைன்னா, வெளியிலேருந்து உள்ளே பார்க்கும்போது அது கிளியர். கோளாறு எங்கே வருதுன்னா, உள்ளேயே புசித்து குடித்து இருக்கிறவன் தான். எனக்கு விரோதமாக அப்பம் புசித்தவன் என் காலை தூக்குறான்னா உள்ளுக்குள்ளே தான் பிசாசே இருக்குது. கேர்ஃபுல்லாக இருக்கும். அது சொன்னார், நான் வெளியிலேருந்து பார்க்குறேன். அவர் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறார். He has a mind. What mind? He search a mind. Holy Spirit only given that. அதுக்கு பிற்பாடு பார்க்கிறேன், a quiet sleep. ரெண்டு கைகளையும் அவர் சொன்னார். அப்படியே விஷன் பார்த்த மாதிரி, விஷன் இல்லை, ட்ரீம்ஸ் தான். ட்ரீமில் கூட விஷன் வரும். அப்படியே 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 சொல்லுவாங்க ரியலாக. அப்படியே படுத்து அந்த பிளாங்கெட்டை மூடி படுத்து கொண்டு தூங்குகிறார். ஆமென். குவைட் ஸ்லீப். எவ்வளோ அருமையான ஒரு வெளிப்பாடு பாருங்கள். கரங்களை உயர்த்துங்களேன். உன் மனம் என்னோடு கூட, என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? ஆவியானுடைய மனம் உங்களோட கூட வரணும். ஒவ்வொரு நாளும் வரணும். உங்கள் வேலை ஸ்தலத்தில் வரணும். ஹேஸ் அ மைண்ட், ஹேஸ் அ பர்சனாலிட்டி. உங்களுக்குள்ள அதே பர்சனாலிட்டி வரணும் தான் அவர் பாடுபடுறார். என் மனமும் கூட வரலையா, நான் எப்படி இருக்கிறேன்னு அப்படி நீ இருக்கக்கூடாதா? ஆமென். அதான் அர்த்தம். என் மனம் உன்னோட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும், சபைக்கு ஒரு இடம் வேணும்னு நம்மளால ஜெபிக்க தான் முடியும். அது எப்படியாவது வாங்கணுங்கிறது நம்ம வேலை இல்லை. எப்படியாவது வாங்கணும்னா நமக்குள்ள நோ மைண்ட், கிரைஸ்ட் மைண்டு கிடையாது, குறுக்கூடு மைண்ட். அதுக்கு பிசாசு நிறைய காரியத்தை கொண்டு வரும். எப்படியாவது வாங்கிரு. தேவன் தரும்போது தருவார். தேவனுக்கு தெரியும் எப்போ தரணும். சீக்கிரம் 27. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். சமூகத்தை விட்டு. ஆமென். ஹல்லேலூயா. And he went out from his presence a leper as white as snow. தாவீது எப்படி ஜெபிக்கிறான் பார்த்தீங்களா? உறைந்த மழையிலும் வெண்மையாவே உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் பரிசுத்த ஆவி எடுத்துக்கொண்டேன். ஆமென்.
ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசினபடியாக Holy Spirit has a mind. Amen. Personality of Holy Spirit Holy Spirit has a mind. So he searches out of the human mind. மனிதனுடைய சிந்தை அறிகிறார். ஆமென். மிகையா அறிந்தது போல, எலிசா அறிந்தது போல அறிகிறார். இன்னைக்கு ஆவியானவரும் நம்முடைய சிந்தையை அறிகிறார். வாக்கு கடங்க பெருமுச்சோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளையே, எழுதியிருக்கிறபடி தேவன் ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றும். நமக்கோ தேவன் சபையில் வெளிப்படுத்தியிருக்கிறார், ஆவியில் வெளிப்படுத்தியிருக்கிறார், வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸோ ஹல்லேலூயா. Search mind. Amen. Be in Christ mind. Be Christ mind. Thank you Holy Spirit. கர்த்தருடைய மகத்துவத்தின் வல்லமை இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகள் மேலே கடந்து வர செபிக்கிறேன். The mind of Holy Spirit. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஆவியின் சிந்தையில் இப்பொழுதே மறுரூபப்படுத்த, இப்பொழுதே ஆண்டவரே be transformed in mind of Christ. ஆமென். கிறிஸ்துவின் சிந்தையில் அவர்களை உருமாற்ற செபிக்கிறேன். அவர்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் சிந்தை உருவாக செபிக்கிறேன். கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் வார்த்தை, கிறிஸ்துவின் சுவாபம், கிறிஸ்துவின் சாயல் அவர்களுக்குள்ளே உருவாக கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. தேவ சித்தம் நிறைவேறும்படியாக மனுஷனுள்ள ஆவியை அன்றி ஒருவனும் மனுஷனுக்குரியவைகளை அறிய முடியாது ஆண்டவரே. அதே போல் தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய முடியாது ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே எங்களுடைய சபைகளிலே, சபையின் பிள்ளைகளிடத்தில் ஆண்டவரே, த்ரூ யுவர் மைண்ட். அமேன். அல்லேலூயா. பிகாஸ் யூ சர்ச்சஸ் த மைண்ட். ஆண்டவரே, தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கும்படியாக, தேவனுடைய சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்களுக்குள்ளே பகுத்தறிகிற உணர்வு, பகுத்தறிகிற பர்சனாலிட்டி தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். அப்படியே செய்து ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, செய்த சகல நன்மை விவகாரங்களையும் நீ ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி விடை.